ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான சுவையான ரொம்ப ஆரோக்கியமான வாழைப்பூ வடை தான் பார்த்துருக்கோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. வாழைப்பூ வடை செய்யறதுக்கு வாழைப்பூ இந்த மாதிரி நரம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வாழைப்பூ க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். வாழைப்பூ இருக்கிற நரம்பையும் இதையும் சுத்தம் பண்ணி எடுத்துட்டு முழுசாவே போட்டுடலாம். ஒரு 1/4 கிலோ கடலைப்பருப்பு ஒரு 1 ஹவர் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு ஒரு 10 வரமிளகாய் போட்டு லைட்டாக வறுத்துட்டு ஒரு கட்டவரல் சைஸ் இஞ்சியை நல்லா கீறி வச்சுருக்கோம். அதையும் போட்டு ஒரு வதக்கிட்டு இப்போ வாழைப்பூ நல்லா நரம்பு எடுத்து வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்குங்க. 5 நிமிஷம் வதக்கினாலே போதும். இப்போ ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஆறின மிளகாயை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இது உள்ள இஞ்சி வாழைப்பூ வதக்கி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இப்போ வாழைப்பூ இதில் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ வாழைப்பூ அரைச்சி மிக்சி ஜார்லேயே நம்ம 1 ஹவர் ஊற வச்சுருந்தா கடலைப்பருப்பையும் போட்டாச்சு. கருவேப்பிலையும் இதிலேயே சேர்த்துங்க. இதிலே போட்டு நல்லா அடிச்சிட்டா எடுத்து போடாமல் சாப்பிட்ருவாங்க. நல்லா வாசமாகவும் இருக்கும். அதனால கருவேப்பிலையும் இதிலே சேர்த்துங்க. இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அடிச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. மொறுன்னு வடாது வடை. நம்ம வாழைப்பூ அரைச்சி போட்ட பாத்திரத்துலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பையும் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை போட்டாச்சு. ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம். 2 சின்ன பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கோம். நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோம். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கையால் பசைஞ்சு விட்டு போட்டுங்க. கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை எடுத்து நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா பசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம வடை மாவு சூப்பராக ரெடி ஆகிட்டு. அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு 300 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். 300 ml எண்ணெய் ஊற்றினா போதும். ரொம்ப எண்ணெய் குடிக்காது. ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டையான சாரணி மாதிரி உள்ளதில் இப்படி தட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் வடை. நம்ம கையிலையும் தட்டி போடலாம். பிகினர்ஸ்க்காக இப்படி சொல்லி காமிக்கிறேன். இப்போ தான் சமையல் கற்றுக்குறீங்கன்னா நீங்கள் அழகாக இப்படி வச்சு பால்ஸ் மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். 4 இது செஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு பிளேட்டில் வச்சுக்கோங்க. தாப்பில் எண்ணெயில் போட்டுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இலையை தட்டி போட்டுருவாங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி செய்ய தெரியாதவங்க இந்த மாதிரி கரண்டியில் அழகாக தட்டி எடுத்து தட்டில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா தான் நல்லா மொறுன்னு வரும். நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். எவ்வளோ சூப்பராக நம்ம வாழைப்பூ வடை ரெடி ஆகிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.